அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தண்டனை விலக்கு முடிவுக்கு வருகின்றதா? ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ பதவிக்கு வந்தவுடன் சிக்கல்களை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கின்றார். கடந்த டிசம்பர் 31 முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் விக்கும் லியனகோயின் பதவிக்கால முடிவுக்கு வருகின்றது என்ற நிலையில் ராணுவ தளபதி பதவிக்கான போட்டியில் இவருக்கு முன்பாக இருந்தவர் ராணுவ தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் தினேஷ் நாணயக்கார. பதவி மூப்பு வரிசையில் முன்னால் இருந்த அவரை தட்டிவிட்டு பிரதி தலைமை அதிகாரியாக இருந்த மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ என்பவர் ராணுவ தளபதியாக பதவி கொடுக்கப்பட்டது. மேஜர் ஜெனரல் தினேஷ் நாணயக்கார முன்னர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஜெனரல் கமல் குணரத்னவின் இணைப்பதிகாரியாக பணியாற்றியிருந்தவர். அந்த காரணத்தினால் தான் அவருக்கு ராணுவ தளபதி பதவி வழங்கப்படாமல் அடுத்த நிலையில் இருந்த மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ராணுவ தளபதியாக பொறுப்பேற்று 3 வாரங்களே ஆகியுள்ள நிலையில் வடக்கில் நடந்த 2 முக்கியமான குற்றச்செயல்களில் ராணுவத்தினரின் தொடர்புகள் அம்பலமாகியிருக்கின்றன. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 2 பேர் காயமடைந்தனர். கொல்லப்பட்ட படுகாயமடைந்த 3 ஆண்களையும் இலக்கு வைத்தே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மன்னாரில் மாட்டு வண்டி சவாரியொன்றில் ஏற்பட்ட முருகலின் தொடர்ச்சியாக முதலில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பின்னர் மற்றொருவர் வாகனம் ஒன்றினால் மோதி கொல்லப்பட்டார். அதையடுத்து மேலும் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதன் பின்னர் இப்போது 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆக வண்டி சவாரி சர்ச்சை 7 பேரின் உயிர்களை இதுவரை பறித்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் இராணுவத்தில் பணியாற்றும் ஒருவரும் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரும் மற்றொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பிரதான சூத்திரதாரி வெளிநாட்டில் இருப்பதாகவும் ஜேசுதாசன் என்ற அந்த நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பிலிருந்து கூறப்படுகின்றது. 2வது சம்பவத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை அமைந்திருக்கின்ற கஸ்தூரி வீதியில் பட்டப்பகலில் இடம்பெற்றது. தங்களை வருமான வரி அதிகாரிகள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் கடைக்குள் நுழைந்து விசாரணைகளை நடத்தி மிரட்டிவிட்டு 30 லட்சம் ரூபாவை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகியிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 பேர் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். தமிழ் பகுதிகளில் பட்டப்பகலில் பொதுமக்கள் பலர் பார்த்திருக்க நடந்த இந்த சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. நாட்டின் பாதுகாப்பு நிலை இந்தளவுக்கு மோசமாகிவிட்டதா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. புதிய அரசாங்கம் மெத்தனமாக நடந்து கொள்கின்றதா என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. தமிழர் பகுதிகளை பதற்றத்தில் வைத்திருப்பதை கடந்த காலங்களில் படைத்தரப்பு ஒரு உத்தியாகவே கையாண்டு வந்தது. கோட்டாபய பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்தில் கிரீஸ் பூதம் என தமிழர் பகுதிகளில் பயமுறுத்தும் வேலை முன்னெடுக்கப்பட்டது. காலத்துக்கு காலம் இவ்வாறான பல பயமுறுத்தல்கள் தமிழர் பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறான ஒரு உத்தி மீளவும் வடக்கில் செயற்படுத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் தமிழர் தரப்பில் எழுந்திருக்கின்றது. மன்னாரிலும் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்ற சம்பவங்களுடன் இராணுவத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருப்பது அந்த கேள்வியின் மீதான வலுவை அதிகரிக்க செய்திருக்கின்றது. போர் முடிவுக்கு வந்த பின்னர் குற்றச்செயல்களில் இராணுவத்தினர் ஈடுபடுவது அதிகரித்திருக்கின்றது. அதிகளவில் அவர்கள் கைது செய்யப்படும் நிலையும் காணப்படுகின்றது. இப்போது பாரதூரமான குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபடுவது அதிகரித்திருப்பதும் ஒப்பந்த கொலைகளை செய்பவர்களாக மாறியிருப்பதும் அரசாங்கத்துக்கும் இராணுவத்திற்கும் நட்குறிகளாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த நிலைமையை கட்டுப்படுத்தாது போனால் அது அரசாங்கத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும். அதனால் இந்த சம்பவங்கள் குறித்து கடும் போக்குடன் செயற்படுமாறு உயர்மட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் இராணுவ முகாமில் இருந்து 73 துப்பாக்கிகள் காணாமல் போயிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எந்த இராணுவ முகாமில் என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. அந்த துப்பாக்கிகள் எங்கே போயின, யாருக்கு யாரால் விற்கப்பட்டன என்று விசாரணைகள் நடக்கின்றன. இராணுவத்துக்குள் ஒரு மாஃபியா கும்பல் இருக்கின்றது என்பது இதன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. சீருடை அணிந்த போர்வைக்குள் இருந்து கொண்டு அவர்களை கொலைகளையும் குற்றச் செயல்களையும் செய்கின்றார்கள். இது வடக்கில் மாத்திரமல்ல, தெற்கிலும் நடக்கின்றது. இந்த குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்போதைய இராணுவ தளபதிக்கு வந்திருக்கின்றது. இராணுவ நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் படை அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இராணுவத்தின் பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துவோர் தராதரம் பாராது இராணுவ சட்டங்களின்படி தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் உடனடியாக சேவைகளில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து துறைகளிலும் ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோர் இருக்கக்கூடும். அவ்வாறானவர்கள் இராணுவ சேவையில் கடமையாற்றி வந்தால் அவர்களுக்கு எதிராக
போலீசார் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். ராணுவத்தில் குற்றம் இழைப்பவர்கள் மீது ராணுவ நீதிமன்ற விசாரணைகளை முன்னெடுக்கப்படும், அதனூடாக தண்டனைகள் விதிக்கப்படும் முறை உள்ளது. ஆனால் இலங்கை ராணுவம் உள்ள ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் போது மாத்திரமே இவ்வாறான தண்டனைகளை விதித்திருக்கின்றது. குற்றவியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை போலீஸ் மூலம் சட்டத்தின் முன் நிறுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ராணுவ தளபதியின் எச்சரிக்கை: குற்றமிழைக்கும் படையினர் பாதுகாக்கப்பட மாட்டார்கள், தண்டனையில் இருந்து காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்ற துணியில் அமைந்திருப்பதாக தெரிகின்றது. குற்றமிழைத்த படையினரை பாதுகாக்கும் பாரம்பரியம் நீண்ட காலமாக இலங்கையில் இருந்து வருகின்றது. இன்று வரை சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் முக்கியமான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது. ஐநா அறிக்கைகளில் தண்டனை விலக்கை முடிவுக்கு கொண்டு வருமாறு வலியுறுத்தப்படுகின்றது. ஆனால் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அந்த விடயத்தில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. ஏனென்றால் இராணுவத்தினரை பாதுகாப்பதை அவர்கள் தேசிய கடமையாக கருதினார்கள். இப்போதைய அரசாங்கமும் அதற்கு விதிவிலக்கானது ஒன்று அல்ல. ஆனால் முன்னிய ஆட்சியாளர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்ட முனையும் அவர்களுக்கு சரி, புதிய இராணுவத்துக்கும் சரி, இப்போதைய சூழல் சவாலானது. இராணுவத்திற்குள் ஒழுக்கத்தை உறுதிப்படுத்தவும் கட்டுப்பாட்டை பேணவும் நடவடிக்கை எடுக்காமல் போனால் அவப்பெயரை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதேவேளை இறுக்கமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். இன்னொரு பக்கத்தில் அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் நோக்கத்துடன் இராணுவத்திற்குள் குழுக்கள் இயங்குகின்றனவா என ஆராயப்பட வேண்டிய சூழலும் இருக்கின்றது. ஏனென்றால் புதிய அரசாங்கத்தை விரும்பாத தரப்புகள் அதனை செய்யக்கூடும். அப்படியான நிலைமைகள் ஏற்படாது என்றில்லை. அத்தகைய நோக்கங்கள் இருந்தால் அதனை தடுப்பதற்கான ஒரே வழி தண்டனையிலிருந்து தப்பிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதுதான். அதனை அரசாங்கம் உறுதிப்படுத்தினால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கும் வழி பிறக்கும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.